மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பது சிவசேனாவுக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ள உத்தவ் தாக்கரே, மக்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று தெரிவித்தார். மும்பையில் தசரா பண்டிகையையொட்டி சிவசேனா கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய அக்கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே, ராமர் கோவில் கட்டும் விவகாரத்தில் கொடுத்த வாக்குறுதியை பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். வளர்ச்சியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் மத்திய அரசால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சுதீந்திர குல்கர்னி மீதான மைவீச்சு, பாகிஸ்தான் பாடகர் குலாம் அலிக்கு எதிரான போராட்டம் ஆகிய விவகாரங்களை நியாயப்படுத்திய திரு உத்தவ் தாக்கரே, இதுபோன்ற சம்பவங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மைவீச்சு போராட்டங்களை விட தாத்ரியில் நடந்த மாட்டிறைச்சி பிரச்சனையால் தான் நாட்டிற்கு அவமானம் ஏற்பட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டார். மாட்டிறைச்சி விவகாரத்தில் சர்ச்சையில் சிக்கியுள்ள மத்திய அரசு இந்தியாவை இந்துக்களின் நாடாக பிரகடனம் செய்ய வேண்டும் என்றும் உத்தவ் தாக்கரே வலியுறுத்தினார்.